ராமாமிர்தம் அம்மையாரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் சட்டப்பூர்வமாக முயற்சி செய்தனர். தேவதாசி முறையை பூண்டோடு ஒழித்து கட்ட சட்டமியற்ற வேண்டும் என்று அவர்களோ போராடினர். அப்பொழுது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த சத்தியமூர்த்தி, தேவதாசி முறையை ஒழித்தால் தெய்வ குற்றமாகிவிடும், அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியத்தை இழந்து விடுவார்கள், மேலும் தெய்வ பணியில் ஈடுபடுபவர்களையே தேவதாசிகள் என்றார். ஆனால் அவருக்கு பதில் கொடுத்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள், இதுவரை ஒரு குலத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே இறைப்பணி ஆற்றினார்கள், இனி உங்கள் குலத்தை சேர்ந்த பெண்கள் இறைப்பணி ஆற்ற தேவதாசிகள் ஆகலாமே என்று கேட்டார். இவ்வாறுதான் மனிதர்களின் காம இச்சையால் கொச்சைப்படுத்தப்பட்ட தேவதாசிகளின் எதிர்காலமோ மரியாதை மிக்கதாக மாற்றப்பட்டது என்கிறது வரலாறு. தேவதாசிகளின் ஆரம்பமும் முடிவும் வறுமையோடு பிணைந்திருக்கிறது. கலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை உணர்வு மற்றும் உடல் ரீதியாக வன்கொடுமை செய்த தேவதாசி முறை எந்த வடிவத்திலும் நம்முடைய தலைமுறையை சேராமல்